நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில நன்றி செலுத்துகிற ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாங்க. இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது நிறைய கேள்விக்குறிகளோட, எதிர்பார்ப்புகளோட நம்ம ஆரம்பிச்சிருப்போம். நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? வேலை ஸ்தலத்தில் நம்ம உயர்வு கிடைக்குமா? நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விக்குறிகளோட நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். உபாகமம் 31:3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிச்சு பிடிச்சு அதன்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணினதுனால நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருந்தாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம திரளாய் பெருக பண்ணினார். மந்தை பெருகிறது போல நம்ம வாழ்க்கையில பெருகணுங்க. எப்படின்னா நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, வேலை ஸ்தலத்தில் நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தாருங்க. நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் ப்ராமிஸ் பண்ணி இருந்தாலும் அந்த உதவி கேட்கிற நேரத்தில் அவருடைய சூழ்நிலை தாறுமாறாய் போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருந்தது. ஆனாலும் வேதாகமம் சொல்லுகிறது, உன் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உன்னை வழி நடத்தினார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையில் கைவிடாமல் நம்மை வழி நடத்தினவராக இருந்தாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு உயர்வுக்கு வந்ததுக்கப்புறம் காரணம் இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் நம்மை பகைச்சாங்க. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளை பகைக்கிறவங்கள ஆண்டவர் குற்றவாளிகளாக பார்த்தாரு. நமக்காக அவர் யுத்தம் பண்ணினாரு, நம்ம சும்மா இருந்தோம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருந்தாருங்க. அடுத்தது, நம்ம பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில நம்மை ஸ்தாபித்து நம்மளுடைய வாயை நன்மையால திருப்தியாக்கி ஆசீர்வாதமான மழையை நமக்கு கொடுத்தாருங்க. ஆசீர்வாதமான மழைனா தேவைகளை சந்திச்சாரு, பிரச்சனைகளை மாற்றினாரு, வியாதிகள்லேருந்து விடுதலை கொடுத்தாரு, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்ம உயிரோடு ஜீவனோடு வச்சிருக்கிறாருங்க. அதற்காக நாம நன்றி செலுத்தணுங்க. அதில் தான் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரையே பிடித்து அவரையே சேவிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கின்படியாக நமக்கு ஜெயத்தை கொடுத்து இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள நம்ம வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப முடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கு, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, உங்களை முன்னேறி செல்ல கிருபை செஞ்சிருக்கிறாரா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா, பிள்ளைகள் நன்கு படிக்கிறாங்களா, ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ்ந்து அவங்க சாட்சியாய் ஜீவிக்கிறாங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டவர் நடத்தின விதத்தை யோசிச்சு பாருங்க. அதே போல உங்க குடும்பத்துல ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நாள் நியமிச்சு ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவளா இருங்க. வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க. எனவே ஆண்டவர் நடத்தின விதத்தை யோசிச்சு பார்த்து, ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீங்க, நன்றி, உங்களுக்கு கோடான கொடி நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்க. இப்போ ஜெபிக்கலாங்களா? ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த முடிவு வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோப்பா. எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே தேவைகள் மத்தியில் கர்த்தர் சந்திச்சிங்க, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. வியாதியின் மத்தியில் உங்களை கூப்பிட்ட பொழுது கர்த்தர் உங்களுடைய தழும்புகளால் சுகமாக்கி ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷர்கள் ஆண்டவரை எங்களை மேற்கொள்ள நினைத்தாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லாவற்றிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் விடுகிற சுவாசம் கூட உங்களுடைய மிகுந்த கிருபை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவரை முடிந்து 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அதையும் ஆண்டவரை நீங்கள் கிருபையாய் நடத்த போறீங்க என்று சொல்லி விசுவாசித்து நன்றி செலுத்தி ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் வருகிறப்பா. யார் யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் நன்றி செலுத்துகிறாங்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் மாத்திரம் ஆண்டவரே முன்னே செல்கிறவராய் அல்ல, இனி வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளை செவியாக்கி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.